பேக் டு யுவர் சேனல். இன்னைக்கு யுவர் சேனலில் சேப்பங்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இந்த சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு கம்பேர் பண்ணும்போது இதுவும் அது ரிலேட்டடாக டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இந்த சிப்ஸு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கும் சூட்டபிளாக இருக்கும். புளி சாதம், லெமன் ரைஸ், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், எல்லா ஃப்ரைட் ரைஸ்க்கும் இந்த ஒரு சேப்பங்கிழங்கு சூட் ஆகும். இந்த சேப்பங்கிழங்கு சிப்ஸு 2 விதமாக செய்வாங்க. அதில் ஒரு விதம் நான் செய்ய போகிறேங்க. இந்த சேப்பங்கிழங்கு செய்கிறதுக்கு நான் பெரிய சேப்பங்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு எண்ணெய், டேஸ்ட்டுக்காக சால்ட்டும் மிளகுத்தூளும். கடையில் சேப்பங்கிழங்கு வாங்கும் போதே அது அழுக்காக தான் இருக்கும். நம்ம அதை தண்ணியில் 5 மினிட்ஸ் ஊற போட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே கீழே இறங்கிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து ஒன்றா இந்த மாதிரி தோல் சீவி ரெடி பண்ணி வச்சுக்குங்க. அப்போ தான் நம்ம ஸ்லைஸ் போட கரெக்டாக இருக்கும். இது போல் எல்லாத்தையும் நம்ம தோல் சீவி ரெடி பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுங்க. இப்போ முடிஞ்சிடுச்சு. நான் கழுவிட்டேன். இப்போது கழுவி வச்சுருக்க சேப்பங்கிழங்கை ஒன்றா ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸ்லைஸர் தின்னாக இருக்கிறதா எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு ஒன்றா ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க. பண்ணியாச்சு. 2 ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஒன்று ஓவல், இது ஓவல், இன்னொன்று ரவுண்ட் ஷேப். 2 ஷேப்பில் பண்ணிட்டேன். இப்போ நான் பவுலுக்கு மாற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஹாட் வாட்டர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற வழவழப்பு போகிறதுக்காக தான். ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே சால்ட்டு அரிப்புத்தன்மையை எடுத்துரும். மஞ்சத்தூளும் அதுக்கு தான். அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது 5 மினிட்ஸ் ஊறின பிறகு இந்த தண்ணி எல்லாமே நான் இப்போ வடிகட்டி எடுத்துருவேன். எடுத்துகிட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்லைஸாக டவலுக்கு மாற்றுறேன். டவலை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஆஃப் போர்ஷனில் தான் இதை நான் ஸ்லைஸ் எல்லாம் அடிக்கிட்டுருக்கேன். ஒன்றா இந்த மாதிரி ஸ்லைஸை அடிக்கிடுங்க. அடிக்கிட்டு ஃபுல்லாக அடிக்கின பிறகு நான் இன்னொரு ஆஃப் போர்ஷன் இருக்குது பாருங்கள், அதால் க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். கை வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த டவலில் இதுவாகிடும், ட்ரை ஆகிடும். இப்போ எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் டவல்லேருந்து ரிமூவ் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் பொரிக்கிறதுக்கு நான் கடை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ட்ரையான ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து இதில் ஹீட்டான எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கிறேன். ஆனால் இப்போ பொரிக்கும் போது எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சாதான் கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா செவந்துடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. இப்போ பவுல் மாற்றியாச்சு. மாற்றிட்டு மிளகுத்தூள், உப்பு 2மே ஆட் பண்ணி ஷேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணல குழந்தைக்காக. நீங்கள் என்ன ஆட் பண்ணி இந்த சேப்பங்கிழங்கு சிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் போட மறந்துடாதீங்க.
அப்புறம் நான் சொன்ன ஸ்டெப் படி நீங்கள் சேப்பங்கிழங்கு சிப்ஸ் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே பார்க்குற மாதிரி கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.